தோழர்களே, சிஐடியுடைய காஞ்சிபுரம் மாவட்ட 13வது மாநாட்டை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் ஸ்ரீதர், பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தோழர் டி கே ரங்கராஜன், மாநில தலைவர் தோழர் சவுந்தரராஜன், மாநில செயலாளர்களிலே ஒருவரான தோழர் முத்துக்குமார், தோழர் கோபிகுமார் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிஐடியுடைய மாவட்ட நிர்வாகிகளே, தலைவர்களே, இங்கே வெளியிட்ட நூலை பெற்றுக் கொண்ட அருமை தோழர் டாக்டர் சண்முகம் அவர்களே மற்றும் உள்ள தோழர்களே, நண்பர்களே, இங்கே வெளியிடப்பட்டு அதை வெளியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்த அந்த நூலை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் முதலில் பேசிவிட்டு அந்த நூலை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். காரணம், இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய கவனத்தை ஈர்த்த போராட்ட களமாக இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்கள் இந்த தொழிலாளர்கள் போராடி பெற்ற அந்த உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் தொழில் வளர்ச்சி என்கிற ஒரு பொய்யான, தொழில் வளர்ச்சியை நான் பொய் என்று சொல்லவில்லை, தொழில் வளர்ச்சிக்கு இதெல்லாம் தான் தேவை. இந்த உரிமைகள் அனுமதிக்கப்பட்டால், தொழிலாளி போராடினால், அவன் சங்கம் வைத்தால், அவன் ஆர்ப்பாட்டம் நடத்தினால், அவன் வாயில் கூட்டம் நடத்தினால், அவன் கமிட்டி கூட்டங்களை நடத்தினால், அதெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு பாதகம் என்கிற ஒரு அடிப்படையற்ற ஒரு உணர்வு. இன்னும் சொல்ல போனால் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதலாளிகள் சிந்தித்த அந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய அரசாங்கமாகவும் முதலாளிகளாகவும் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை எதிர்த்து உறுதியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் தோழர்களுக்கு சிஐடியுவின் அகில இந்திய செயற்குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய செய்திகளையும், இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களையும், இன்று நம்முடைய தோழர்களையும் சந்திக்கிற போது நானும் தோழர் சவுந்தரராஜனும் பேசிக் கொண்டிருந்தோம். 1967-68 77-78 ஆண்டு வரை ஒரு 10 ஆண்டு காலம், இடையிலே வந்த அவசர காலம் உட்பட 76 சென்னை மாநகரத்திலும் தமிழகத்தினுடைய இதர பகுதிகளிலும், குறிப்பாக சென்னை மாநகரம் எல்லா தொழிற்சாலைகளிலும் வடக்கே, சென்னையினுடைய வடக்கு எல்லையில் இருந்து துவங்கி தெற்கு எல்லை வரை, அது தாம்பரம் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வரை, பெருங்களத்தூர் வரை, இந்த பக்கம் மேற்கு பக்கத்திலே அம்பத்தூர், ஆவடி உட்பட எல்லா தொழிற்சாலைகளும் கிட்டத்தட்ட விதிவிலக்குகளே இல்லை. ஆரம்ப கட்டத்தில் விதிவிலக்காக இருந்தது டிவிஎஸ் நிறுவனம். 77 ஆண்டு அங்கேயும் வெடித்தது போராட்டம். அப்படி தொடர்ச்சியாக நடைபெற்ற அந்த 10, 12, 13 ஆண்டு காலம்தான் மாணவராக இருந்த சவுந்தரராஜனும் ஒரு அறையிலே பயிற்சியாளராக சென்று பணியாற்றிக் கொண்டிருந்த நானும், எங்களை போன்றிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த செங்கொடி இயக்கத்திற்கு அன்று ஈர்க்கப்படுவது அந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் தான். அப்படிப்பட்ட அந்த போராட்டம் ஆலை தொழிலாளர்களோடு போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார தொழிலாளர்கள், மாநிலம் தழுவிய போராட்டங்கள் என்று வேலை நிறுத்தங்களும், கிளர்ச்சிகளும், தடியடிகளும், கைதுகளும், சிறைவாசமும் இன்னும் இருக்கக்கூடிய தொடர்ச்சி. அதனுடைய ஒரு பகுதிதான் 1973 ஆண்டு இங்கே நாம் நம்முடைய படங்களை எடுத்து வந்தோமே, அந்த அருமை தலைவர் தோழர் விபிசி அவர்களுடைய நெஞ்சிலே கத்தி பாய்ந்தது 1973 ஜூலை 18 சிம்சன் தொழிற்சாலை உட்பட சென்னை நகரத்தில் பல தொழிற்சாலைகளில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய, அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய
அப்படிப்பட்ட இளம் தொழிலாளர்கள் அன்று நடத்திய அந்த போராட்டங்களுடைய ஒரு வகையான தொடர்ச்சிதான் இங்க டிகேஆர் சொன்னாரே, தொடரோட்டம் என்பது அது தலைவர்களுடைய தொடர்ச்சி மட்டுமல்ல, இயக்கத்தினுடைய தொடர்ச்சி மட்டுமல்ல, போராட்டங்களுடைய தொடர்ச்சி. இன்னும் சொல்ல போனால் 1923ஆம் ஆண்டிலே அந்த மேனாளில் சிங்காரவேலர் சென்னை கடற்கரையிலே செங்கொடியை ஏற்றி மே தினம் வாழ்க 8 மணி நேர வேலை என்று உட்பட உள்ள ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பட்டியலை உருவாக்கி கொடுத்து, அந்த கோரிக்கை பட்டியலுடைய இன்னும் நீங்கள் எடுத்து பாருங்கள். சிங்காரவேலர் 105 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த கோரிக்கை பட்டியல் இன்னும் அது நிறைவேறவில்லை தோழர்களே. 8 மணி நேரம் இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த காலத்தில் கூட ஒரு முற்போக்கு தன்மை உள்ள அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளை எதிர்த்து போராடுபவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம், அது இதர பாஜக ஆளுகிற மாநிலங்களை போன்று இங்கேயும் 8 மணி நேரம் என்பதை 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்று கொண்டு போவதற்குள்ள ஒரு முயற்சி வந்தபோது கிளர்ந்தெழுந்த தொழிலாளர்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெற செய்தது என்பதும் இந்த காலத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும், அது சாம்சங்காக இருந்தாலும், ஹுண்டாயாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், இன்னும் வரிசையாக உள்ள நிறுவனங்கள், அது இன்றைக்கும் சென்னை நகரத்தில் அன்று கொடிகட்டி பறந்த பல நிறுவனங்கள் இன்றைக்கு சென்னை நகரத்திலே இல்லை. ஆனால் இப்போதும் கூட நேற்று முன்தினம் கூட சவுந்தரராஜன் அவர்கள் MRF வாயிலுக்கு சென்று அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். 100 நாட்களுக்கு மேல் போராட்டம் நடைபெற்ற இடம் அன்னைக்கு 112 நாள் நினைக்கிறோம், 112 நாள் அப்போது MRF போராட்டம். அந்த போராட்டத்தை ஒட்டிதான் அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வருகிறது. தோழர் VP சிந்தன், தோழர் KM ஹரிபட், தோழர் PR பரமேஸ்வரன், தோழர் R குச்சேலர் என்று இந்த 4 தோழர்களையும் மிசா சட்டத்திலே கைது செய்து தமிழகத்தினுடைய 4 சிறைகளில் அடைத்தார்கள். ஒன்றாக வைக்கவில்லை, ஒரே சிறையிலே வைக்கவில்லை. சென்னையிலே, வேலூரிலே, திருச்சியிலே என்று வேறு சிறைகளிலே வைத்து, தனிமையாக வைத்து, உயர்நீதிமன்றத்திலே அன்றைக்கு நம்முடைய அருமை தோழர் P. ராமமூர்த்தி அவர்கள் உட்பட நம்முடைய வழக்கறிஞர்கள் V. வெங்கட்ராமன் உட்பட உள்ள வழக்கறிஞர்கள் வழக்காடி அன்றைக்கு அவர்களை வெளியிலே கொண்டு வந்தார். எப்படி எவ்வளவு போராட்டம், நூற்றுக்கணக்கான தோழர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். எல்லா தொழிற்சாலைகளையும் வழிவாங்க. அப்படிப்பட்ட அந்த போராட்டங்களை நினைவுபடுத்தக்கூடிய முறையில் அது ஒரு தொடரோட்டமாக நம்முடைய லட்சியத்தை நோக்கி, இந்த சமூகத்தினுடைய இந்த சுரண்டல் அமைப்புக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தை நோக்கி, சங்கம் எங்களது அடிப்படை உரிமை, லட்சியம் எங்களுக்கு சமதர்மம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, அந்த லட்சியத்தை நோக்கிய நடையில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய இளம் தோழர்களுக்கு போராட்ட பதாகை உயர்த்தி பிடித்து 55 ஆண்டுகால CITUடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய போராட்டங்களாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய போராட்டங்களுக்கு CITUடைய அகில இந்திய செயற்குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து, தொடருங்கள் தோழர்களே உங்கள் போராட்டம். இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எத்தனை அனுபவங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. சாம்சங் போராட்டம் நடக்கிற போது அசாமிலிருந்து அந்த கமிட்டி கூட்டத்திற்கு வந்த ஒரு தோழர் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அசாம் மாநிலத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களிடத்திலே சாம்சங் பற்றிய செய்திகள் உருவாக்கியது. அவருக்கு அப்போது முழுமையாக கூட தெரியாது. ஆனால் பத்திரிகைகளிலே வந்த சங்கமே உலகத்தில் அனுமதிக்க முடியாது என்று கொக்கரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை சென்னையிலே, காஞ்சிபுரத்திலே செங்கொடி சங்கம், CITU சங்கம் அவர்களை பணிய வைத்தது என்கிற செய்தி எப்படிப்பட்ட உற்சாகத்தை உருவாக்கியது அசாம் மலைக்காடுகளிலே என்று அந்த தோழர் பேசினார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் சாம்சங் போராட்டம் ஆரம்பித்த பிறகு கர்நாடகத்திலே பல நிறுவனங்கள் சாம்சங் மாதிரி ஆகணுமா என்று கேட்கக்கூடிய நம்முடைய தலைவர்களிடத்தில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன் வந்ததை CITUடைய அகில இந்திய நிர்வாகிகளில் ஒருவரும் கர்நாடக மாநில செயலாளருமான பிறப்பால் தமிழகத்தை சார்ந்த அருமை தோழர் மீனாட்சி சுந்தரம் அன்றைக்கு விளக்கி சொன்னார்.
அப்படி ஏராளமான தொடர்ச்சியான அனுபவங்கள் ஏராளமாக இருக்கிறது. நான் உங்களுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. தோழர் முத்துக்குமாரும் தோழர் சவுந்தரராஜனும் விரிவாக பேச வேண்டியிருக்கும் உங்களிடத்திலே. அதற்காக நான் மற்ற விஷயங்களை பேசவில்லை. இப்போது நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புவது, நாம் இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் தொடர் ஓட்டம். இப்போது ஆங்கில மொழிபெயர்ப்பாக வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழில் வெளிவந்திருக்கிறது. நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தோழர்களிடத்திலே பணிவான என்னுடைய வேண்டுகோள் ஒன்று மட்டும்தான். ஆங்கிலமோ தமிழோ, இங்கு வெளியிடப்பட்ட ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள தமிழாக இருந்தாலும் சரி, தயவு செய்து நம்முடைய இளம் தோழர்கள் அனைவரும் அந்த நூலை பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது ஒரு பாட புத்தகத்தை படித்தோமே, அந்த உணர்வோடு அந்த நூலை படிக்க வேண்டும். பரீட்சை எழுதுவதற்கல்ல. ஆனால் அந்த நூலை நீங்கள் படித்து முடிக்கிற போது இன்றைக்கு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை இன்னும் பல மடங்கு உற்சாகத்தோடும் வேகத்தோடும் கட்டுப்பாடோடும் ஸ்தாபன வலிமையோடும் நடத்துவதற்குள்ள அந்த உணர்வு, அந்த உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், ஒரு இளம் தொழிலாளியாக ஆலைக்குள் நுழைந்த தோழர் நான் அந்த வரலாற்றுக்குள்ள எல்லாம் போகல. எப்படி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர் என்று சொல்கிறோமே, சிஐடியுடைய திருச்சி மாவட்டத்திலே பல சங்கங்களுக்கு, பல்வேறு சங்கங்களுக்கு தலைவராகி அங்கிருந்து தமிழகத்தினுடைய சிஐடியுடைய பொதுச் செயலாளராக 10 ஆண்டு காலம் பணியாற்றி, அதற்கு பிறகும் துணைத் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி, அதற்கு முன்னாலே துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி, அகில இந்திய சிஐடியுடைய துணைத் தலைவராகவும், இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய கமிட்டி உறுப்பினராக, நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையிலே 12 ஆண்டு காலம் மிகச்சிறந்த சேவையை செய்து பாராட்டுக்களை பெற்று சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பெயர் வாங்கிய தோழர் TKR அவருடைய அனுபவத்தை, அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து எப்படி ஒரு இடதுசாரியாக அவர் மாறினார், இடதுசாரி சிந்தனை எப்படி வந்தது, ஒரு தொழிற்சாலைக்குள் சென்ற போது புதிதாக என்ன உணர்வு ஏற்பட்டது, அந்த போராட்ட களங்களிலே பெற்ற அனுபவங்கள் என்ன, ஒரு தொழிலாளிக்கு எப்படியெல்லாம் தவறுகள் கூட நேரும், தொழிற்சங்க தலைவருக்கு கூட எப்படி தவறுகள் நேரும் என்பதையெல்லாம் அனுபவ ரீதியாக விளக்கி அந்த ஏராளமான போராட்டங்களுடைய ஒரு தொகுப்பே இருக்கிறது. அது வரும் அவர் சார்ந்த தொகுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்களிடம் எடுத்துக் கூறியிருக்கிறார் அவர். அதை நீங்கள் படிக்க வேண்டும், உணர வேண்டும், புரிந்து கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய இந்த கால போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த அனுபவங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிஐடி என்கிற அமைப்பு உருவான காலத்தில் இருந்து அது எப்படி உருவாயிற்று என்பது சிஐடியினுடைய வரலாறு. இன்னும் சொல்ல போனால் அதை நடத்திய போராட்டங்கள், பிரதானமான போராட்டங்கள், அது ஆலைகளில் மட்டுமல்ல, அது போக்குவரத்து தொழிலாளி, மின்சார தொழிலாளி, ரயில்வே தொழிலாளி என்று பல துறைகளில் நடைபெற்ற அந்த போராட்டங்களுடைய சிறு சிறு தகவல்களும் அதனுடைய இணைந்து, அதற்கு பிறகுதான் அரசியல் பணிகள் என்பதை இன்னும் பல தலைவர்களோடு, இந்தியா முழுதும் உள்ள நம்முடைய தலைவர்களோடு இணைந்து பணியாற்றிய அனுபவத்தையும், நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அனுபவத்தையும், அதற்கு மேலாக தொழிற்சங்க பிரதிநிதியாக, இயக்க பிரதிநிதியாக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு பெற்ற அனுபவங்களை எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நூல். இது நூல் விற்பனைக்கான விளம்பரமோ நூல் விற்பனைக்கான வேண்டுகோளோ அல்ல. இந்த நூலை நம்முடைய தோழர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய முன்னுரையிலே தோழர் சவுந்தரராஜன் எழுதியிருப்பார். அவரோடு பேசுகிற போது, அவரோடு செயல்படுகிற போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் எப்படி அவர் பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார், எப்படி அந்த அனுபவம் அவரை பேச வைக்கிறது என்று குறிப்பிட்டிருப்பார். அந்த அனுபவ படிப்பினைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் குறிப்பாக இளம் தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள். அதுதான் அந்த வேண்டுகோள் இந்த நோக்கத்தில் தான் விடுக்கப்படுகிறது. நம்முடைய பணிகள் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த தொடரோட்டம் தொடர வேண்டியிருக்கிறது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எப்படி இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் அதை உடைத்து முன்னேறினீர்களோ அதை விட வேகமாக இன்னும் முதலாளித்துவம் நெருக்கடிக்குள்ளாகிற போது அவர்கள் மேலும் மேலும் கொடூரமாக நம்மை தாக்குவார். அவர்களுடைய லாபத்தில் குறைவு ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டாலே போதும் அவர்கள் எல்லா மனித தன்மைகளையும் மறந்து தாக்குதலை தொடுப்பார்கள். அதனுடைய துவக்க கால நிகழ்வுகளைத்தான் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வரும் நாட்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் என்று பேசுவதற்காக சிஐடியு தொழிலாளர்களை அணுகவில்லை.
வரும் நாட்கள் இன்னும் கூடுதலாக போராட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த போராட்டங்களுக்கு நாம் தயாராவோம். அந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு, உறுதியுடன் முன்னேறுவதற்கு நம்முடைய இளம் தோழர்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடிய முகங்களாக அந்த ஊர்வலத்திலே புறப்படுவதற்கு முன்னாலே அந்த தோழர்களை நாம் பார்க்க முடிந்தது. அந்த நம்பிக்கையோடு தியாகராஜனுக்கு சொல்வது மட்டுமல்ல, அந்த உணர்வோடு நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்குரிய முறையிலே உங்களுடைய பணிகளை முன்னெடுக்க வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வலிமைமிக்க ஒரு தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்கி அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு, அதற்கு இன்னும் இப்போது இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு மேலாக இப்போதும் பாருங்கள், நீங்கள் மட்டுமல்ல, போக்குவரத்து தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 35-36 நாட்களாக தமிழகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடந்த போராட்டம், மின்சார தொழிலாளர்களுடைய போராட்டம், இன்னும் ஆட்டோ தொழிலாளர்களிலிருந்து, சுமைப்பணி தொழிலாளர்களிலிருந்து மாநாடுகளாகவும் போராட்டங்களாகவும் நடைபெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சி தான் இன்று நாளை நடக்கக்கூடிய இந்த மாவட்ட மாநாட்டினுடைய தொடர்ச்சி தான் மாநில மாநாடு நவம்பர் மாதம் 6, 7, 8, 9 தேதிகளிலே கோவையிலே நடைபெறுகிறது. கோவை என்று சொன்னாலே இன்றைக்கு காஞ்சிபுரம், ஒரு காலத்து காஞ்சிபுரம் KS காஞ்சிபுரம், கைத்தறி தொழிலாளிகளுடைய காஞ்சிபுரம், இன்னும் சில சில்லறை தொழில்களுடைய காஞ்சிபுரம் இன்றைக்கு மிக நவீனமான தொழில்களுடைய போராட்ட மையமாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான போராட்ட வரலாறு கொண்ட அந்த கோவை மாநகரத்தில் CITU மாநாடு நடைபெறுகிறது, மாநில மாநாடு. அதை தொடர்ந்துதான் விசாகப்பட்டினத்திலே பல்லாண்டுகளாக தனியார் மயத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தினுடைய எஃகாலையை பாதுகாப்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய தொழில் மையமாக உள்ள விசாகப்பட்டினத்தில் இந்த ஆண்டினுடைய இறுதி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி துவங்கி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை விசாகப்பட்டினத்திலே 18வது அகில இந்திய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்கும் அதனுடைய செய்திகளும் அங்குள்ள முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு அடுத்த 3 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் ஒரு போராட்ட வேகத்தில் அரசாங்கத்தினுடைய தாக்குதல் வருகிறது என்று சொன்னால் எதிர்த்தாக்குதல் என்கிற முறையிலே நம்முடைய போராட்ட தயாரிப்புகள் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு மாநில மாநாட்டினுடைய அகில இந்திய மாநாட்டினுடைய முடிவுகளையும் இந்த மாவட்டத்திலே ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை உருவாக்குவதற்கு இன்றும் நாளையுமாக நடக்கக்கூடிய மாநாட்டில் நாளை என்ன முடிவுகளை மேற்கொள்வீர்களோ அந்த முடிவுகளை முழுமையாக அமலாக்குவதற்கு இந்த போராட்ட உணர்வு கொண்ட தோழர்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கும் இந்த நூலை தோழர் T.K. ரங்கராஜன் அவருடைய அந்த நூல் தமிழிலே வெளிவந்த போது அந்த நூலை பெறுவதற்குள்ள பொறுப்பு எனக்கு கிடைத்தது. ஆங்கிலத்திலே வந்த போது அதை வெளியிடுவதற்குள்ள பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாரதி புத்தகாலயத்திற்கும் தோழர் T.K. ரங்கராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பை கொடுத்த காஞ்சிபுரம் மாவட்ட CITU தோழர்களுக்கும் அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.